ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் எதனால் சோதித்தறிந்தார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட சாப்டர்ஸ் ஆதியாகமம் 21, 22. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவன் சொல்லியபடியே சாராள் கர்ப்பவதியாகி ஆபிரகாமுக்கு முதிர் வயதிலே ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு தேவன் சொன்னபடியே ஈசாக் என்று ஆபிரகாம் பெயர் வைத்தான். ஈசாக்குக்காக ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார் மற்றும் அவனுடைய குமாரன் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறத சாரால் பார்த்து ஆபிரகாமினிடத்தில், இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும், என் குமாரனாகிய ஈசாக்கோடே இவன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை அப்படின்னு சாரால் ஆபிரகாமினிடத்தில் சொல்கிறா. சாரால் இப்படி சொன்னது ஆபிரகாமுக்கு மிகுந்த துக்கமாக இருக்குது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அதற்கு பிறகு ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணீரையும் ஆகாரனிடத்தில் கொடுத்து அவளை அங்கிருந்து அனுப்பிவிட்டான். அவ பெயர்செபா என்னும் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தா. துருத்தியில் அவ கொண்டு வந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவ பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கொஞ்ச தூரம் தள்ளி போய் ரொம்ப சத்தமிட்டு அழுதா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்பொழுது தேவன், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்கு பிறகு ஆகார் ஒரு துறவை பார்க்குறா. அதுலேருந்து தண்ணி எடுத்து அவளும் பிள்ளையும் குடிக்கிறாங்க. பிள்ளை வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனாகிறான். பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி, ஆபிரகாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், இதோ அடியேன் என்றான். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அதற்கு பிறகு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதின் மேல் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு 2 வேலைக்காரர்களையும் தன் குமாரன் ஈசாக்கையும் தகன பலிக்கு தேவையான கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அந்த இடத்த பார்த்ததுக்கு பிறகு ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களையும் கழுதியும் ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் மட்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்பொழுது ஈசாக் ஆபிரகாமை பார்த்து, தகப்பனே, இதோ தகன பலிக்கு தேவையான நெருப்பும் கட்டையும் இருக்குது, ஆனால் தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம், தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு ஆபிரகாம் வந்து சேர்றாங்க. ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அதன் மேலே கடத்துறாரு. தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அதற்கு, இதோ அடியேன் என்றான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவன் இப்படி சொல்லிய பிறகு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்குறான். அந்த ஆட்டுக்கடாவை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக இடுறான். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அதற்கு பிறகு ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்களிடத்துக்கு திரும்பி போனாங்க. இப்படி தான் ஆண்டவர் ஆபிரகாமை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சோதித்தறிந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.